ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜி பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து உலக போர் நிறுத்த போற போர்ல நிப்பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ கொஞ்சம் டேஸ் முன்னாடி ஒரு போன வீக் மட்டும் பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. 2030க்குள்ள உலக போர் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. இது அப்ப சொல்லும் போது அப்பவே கொஞ்சம் பேர்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. என்ன இவர் ஏன் திடீர்னு சொல்றாரு? இவ்வளவு வருஷமா சொல்லாம இருந்தவர் திடீர்னு, அதாவது ட்ரம்ப்புடைய ஆட்சியில ஒரு பதவி அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து இதை சொல்றாரு, என்ன ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள்லாம் வந்து அது அப்பவே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அது ஒரு 50, அப்போ வந்து ஒரு 100க்கு ஒரு 20% வந்து கன்ஃபார்மா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அது எக்ஸ்ட்ரா ஒரு 10% வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ட்ரம்ப் சில விஷயங்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் யார் கூட பகையா இருக்காங்க அப்படின்னு நம்ம இந்தியா கூட தான் வந்து மேக்ஸிமம் பகையா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கூட யாரெல்லாம் நட்புறவா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து சண்டை இழுத்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கறனால இப்போ சில அபாயமான விஷயங்கள்லாம் நம்ம தகவல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து நிறைய ஒரு நம்மளை மிரட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குற சம்பந்தமா வந்து ட்ரம்ப் இனிமே நம்ம மேல கோவத்துல இருக்கறனால இன்னுமே எக்ஸ்ட்ரா வரிகளை போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ என்னென்னலாம் பேசியிருக்காங்க, இப்போ என்னென்ன தகவல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே ஃபர்ஸ்ட்டை விட ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அங்க இருக்கக்கூடிய பிரதமரா இருக்கட்டும், ராணுவ தளபதிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்து இந்தியாவை வந்து ஒழிக்கணும், இந்தியா வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே வந்து இந்த வார் வந்து வேணாம் அப்படிதான். எந்த இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா நாட்டுல இருக்கிற வாருமே வந்து நடக்கிறது வந்து அந்த மக்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல. வாரே எங்களுக்கு வேணாம், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இங்க பாகிஸ்தான் நடக்கிறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யாவில் நடக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் காசா இஸ்ரேல் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாரே எங்களுக்கு வேணாம், சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் ராணுவம் தான் வந்து சண்டை போட்டே இருக்காங்க. போரை வந்து இன்னுமே கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல். சரி, ஓகே. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டுக்குள்ளேயே சில பல பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பலுச்சிஸ்தான், அதுக்கப்புறம் சிந்து அந்த வழி சம்பந்தப்பட்ட அவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான் விட்டு நாங்க வெளியே போறோம், பாகிஸ்தான் ஒழிக அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்களே வந்து அங்க ஆர்ப்பாட்ட பிரச்சாரம், இந்த மாதிரி போராட்டம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டே, பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டே வந்து அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்கிற மக்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கூட யாரெல்லாம் வந்து அதாவது சேர்றாங்களோ, ஒரு நட்புறவு வராங்களோ, அவங்க எல்லாத்து மேலயும் வந்து தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்ப பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட இப்போ ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்தாரு. இப்போ நம்ம கூட வந்து கைகோர்த்து நிக்காம நம்ம மேல டாக்ஸா போட்டு இருக்கிறது. ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும்போது அதுல வந்து இந்தியாவும் இருக்கு அப்படின்னு வந்தாலே, ஏன் நீங்க இந்தியா ஃப்ரீயா விடுறீங்க? அதை எப்படி நீங்க விடலாம்? இந்தியானா அப்படி சும்மா விடுறதா? நீங்க இந்தியா மேலேயும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தனியா இந்தியா மேல டார்கெட் பண்ணி பேசுற அளவுக்கு வந்து ட்ரம்ப் கொஞ்சம் ஓவராவே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இடையில இடையில சும்மா இந்தியா கூட நான் நல்ல நட்புறவுல தான் இருக்கும், கொஞ்ச நாள் முன்னாடி பேசினேன் மோடி கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் சும்மா மேலோட்டமா சொன்னாலும் நம்ம மேல தனிப்பட்ட ஒரு பகை அவருக்கு வந்து முள் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து இப்ப அரிசிகளுக்குமே வந்து டாக்ஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம மேல டாக்ஸ் 50% வந்து இருக்கு. இது போக இன்னும் வந்து அரிசி இந்த விலைவேற்றம் இதெல்லாம் வந்து உள்நாட்டுல வந்து அவங்க விவசாயிகள் வந்து அவங்களுடைய மேம்பாட்டுக்காக வந்து நாங்க இந்த டாக்ஸ் போடுறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த அரிசி நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறோம்ல, அதுக்குமே வந்து டாக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கறதுதான். ரஷ்யாவை வந்து உக்ரைன் அந்த அழிக்கிற அந்த வாருக்கு வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்க சொல்லியிருக்காரு. இப்ப அவரே வந்து உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து நான் இது தலையிடல, இது வந்து முடிகிற மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது 3ஆம் உலக போருக்கு வந்து இழுத்துட்டு போக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு கொடுத்து அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனாலும் உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஜெலன்ஸ்கி இல்ல, நான் வந்து இந்த ஒப்பந்தத்தை பத்தி நான் பேச வேண்டியது இருக்கு. அதாவது வார்லயே அவங்க வந்து எங்க நாட்டை கைப்பற்றதா பாக்குறாங்க. ஒரு சில இடங்கள்லாம் அவங்க எடுக்கிறதுக்காக தான் சண்டையே நடந்துட்டு இருக்கு. நீங்க அதையே விட்டு கொடுக்க சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சண்டை பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஆனா புட்டின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு இந்த ஒப்பந்தம் ஓகே தான், இது வந்து சீக்கிரம் கையில் போட்டீங்கன்னா நானும் இந்த போரை நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ இந்த அவர் ஒத்துக்கிட்டாலுமே வந்து உக்ரைன் அதிபர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறனால ட்ரம்ப் வந்து இதுல ரொம்ப ஒரு கடுப்பாயிட்டாரு. இதுல வந்து ஒரு அதாவது அவருக்கு ஒரு மைண்டே சரியில்லை இதனால. ஏன்னா உக்ரைனுடைய அதிபர் வந்து எனக்கு நன்றி கடனா இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்பவும் பண்றாரு அப்படின்னு சொல்லி இப்ப கூட ரீசெண்டா வந்து வெளியே சொல்லியிருக்காரு.
இதனால வந்து இந்த போர் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தான் வந்து பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த போர் வந்து மிகப்பெரிய போற வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படி ஆனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு இந்த பக்கம் அதாவது உக்ரைன் ரஷ்யாவுடைய போரை வந்து கண்டுக்காம இருக்கிற மாதிரி இருந்தாலும், இந்த பாகிஸ்தான் பக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 686 மில்லியன் அளவு, அதாவது இந்த ரேட் இருக்கக்கூடிய ஒரு F-16 அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்குற ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க இதை கேட்கும் போதே வந்து அடுத்து ஏதோ போர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும். ஏன்னா பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் அப்படின்னு இப்போ இந்த முப்படைகளோட தளபதியா வந்து ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, அதாவது பாகிஸ்தானுக்கு இப்ப அவர் தான் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. இவரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி எல்லாம் வந்து பாகிஸ்தான் ஈஸியா விட்டுற மாட்டாங்க, திருப்பி நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம்னா இந்தியா வந்து தாங்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இந்த மாதிரியான விமானங்கள், இந்த மாதிரியான போர் கருவிகள்லாம் வந்து அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிச்சோடனே நேரடியா வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதே மாதிரிதான் வந்து காசா இஸ்ரேல் அந்த வார்லயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெத்தன்யாகுவுக்கு வந்து இந்த வார் பொருட்களை வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த போர் வந்து நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யாலும் இதே மாதிரிதான் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கான ஆயுதங்கள்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்து அந்த பிரச்சனையே இருக்கு. இப்ப அடுத்ததா மூணாவதா எங்க இறங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா மேல வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு அது வந்து தெரியல. ஆனா இப்ப ஆரம்ப கட்டமா தான் இந்த டாக்ஸ் போடுறது, அப்புறம் பாகிஸ்தான் கூட கை கோத்துது, அவங்களுக்கு வந்து இந்த விமானங்கள்லாம் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு அவருக்கு தடையா இருக்கக்கூடிய நாடுகள் மேல எல்லாம் அவங்க தடையா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆப்போசிட்டா இருக்க நாடுகளுக்கு உதவி செஞ்சு அந்த நாடுகளை வந்து அவருடைய வசத்துக்கு கொண்டு வர பாக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க உதாரணத்துக்கு இப்ப நான் இவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ காசா அந்த பாலஸ்தீன் அந்த ஏரியாவை பிடிக்கிறதுக்காக யாரை இறக்கி விட்டுருக்காரு, இஸ்ரேல் இறக்கி விட்டுருக்காரு. அதை வந்து அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவங்களை உதவி செஞ்சு இப்போ வரை போர் அங்க நடந்துருக்கு. அது இன்னும் போர் ஒப்பந்தம் சும்மா மேற்பார்வையே போட்டு அங்க நடந்துருக்கா. இப்போ இந்த பக்கம் அப்படியே ரஷ்யா ஏசியா சைடு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடந்துட்டு இருக்கு. அங்கேயுமே வந்து உக்ரைனுக்கு கொஞ்ச நாளா இது சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் இப்போ வந்து நிறுத்திட்டாரு. அதாவது ரொம்ப ஃபுல்லா நிறுத்தாம ஓரளவுக்கு நிறுத்தி வச்சிருக்காரு. மொத்தமா இவர் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்றது இல்லை, அதாவது ஆயுத சப்ளை எல்லாம் வந்து பண்றது இல்லை. ஆனா மேலோட்டமா அப்பப்போ பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் உக்ரைனுடைய அதிபர் வந்து இவர் சொல்றதை சரியா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுனால சில விஷயம் வந்து அவருக்கு இவருக்கு ஒரு மாதிரி நெரிசல் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ கீழே நம்ம சைடு வந்தோம்னா இந்தியாவுக்கு யார் ஆப்போசிட்டா இருக்கா, இப்ப இந்தியா வந்து அவர் பகையாளியா இருக்கு. இந்தியாவுக்கு யார் ஆப்போசிட்டா இருக்கா, பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியாவை நம்ம வந்து பிடிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணணும். அதுக்கு வந்து பாகிஸ்தானால வந்து தனியா போனோம்னா முடியாது, நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாகிஸ்தானுக்கு கொடுக்கறது. ஏன்னா பாகிஸ்தான் சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கிளப்புறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவை தாக்குறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றது, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி அவங்களை ஊக்குவிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திடீர்னு எங்க வேணா தாக்குதல் நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் நம்ம இந்தியன் ஆர்மி திரும்பி நம்ம பாகிஸ்தானை போய் அடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாதுகாப்பு கொடுத்தாலுமே அவங்க எப்ப வேணா எந்த இடத்துல வேணா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால 3ஆம் உலகப் போர் சீக்கிரமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த 2026 வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லும் போதும் அவங்களும் என்ன அதிகமா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகப்போர் நடக்க போகுது அப்படிங்கிறதா சொல்றாங்க. இந்த பக்கம் என்னன்னா ஒரு ஒரு சைடு ரஷ்யா உக்ரைன் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா சைனாவும் இது சம்பந்தமா ஏதாவது போர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ அமெரிக்கா மட்டும்தான் நம்ம மேல கோவத்துல இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நாடுகள் வந்து இப்ப திடீர்னு வந்து நம்ம மேல கோவத்தை வந்து தெளிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இப்போ அமெரிக்கா இது பண்ணதுக்கு அப்புறமா கனடா பண்ணாங்க. அங்க இருக்கிற நம்மளுடைய மக்கள் அங்க போய் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து துரத்தி விடுறது, இந்தியாவுக்கு துரத்தி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து மெக்சிகோ அந்த நாட்டுடைய இருக்கக்கூடிய அங்கமே வந்து நம்மளுடைய பொருள்கள் எல்லாம் போகுது இல்ல. இப்போ ட்ரம்ப் எப்படி போட்டிருக்காரு 50% வரி, அதே மாதிரி இப்ப மெக்சிகோலயும் நமக்கு வந்து 50% வந்து வரியை போட்டிருக்காங்க. இது வந்து இந்த அதாவது அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து நம்ம பக்கம் நமக்கு ஆப்போசிட்டா திரும்ப ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது போக போக ஒவ்வொரு பர்சன்டேஜா ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். எங்க போய் முடியும்? எலான் மஸ்க் சொன்ன மாதிரி 2030க்குள்ள கண்டிப்பா வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம் அந்த வார் ஏதாவது ஒரு பெருசா வந்ததுன்னா இந்தியா போகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கடந்த 2 வேர்ல்டு வார்லயுமே வந்து இந்தியா உள்ள போகல அப்படின்னே சொல்லலாம். மெயினா ரொம்ப ஒரு மெயினா உள்ள போய் இறங்காம தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியா, இந்த மாதிரி வந்து மெயினான ஒரு
போருக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே comment